தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 20x4 எல்சிடி டிஸ்பிளேக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் லீடு சுவிட்சுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த சிமுலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் லீடு சுவிட்சுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அதோட ப்ரோட்டீஸ் லைப்ரரி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மேக்னெட் லீடு சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலரில் சென்சர் மாதிரி இருக்குது. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் இருக்குது, ஓகே கிரே கலரில் இருக்குது. இதுதான் என்னென்னா மேக்னெட் ரீடு. அப்போ அந்த இதுதான் மேக்னெட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மேக்னெட் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரியல் டைமில் வந்து ஒரு வெஹிக்கிளில் வந்து ஒரு மேக்னெட்டை வச்சுட்டு அந்த வெஹிக்கிள் அந்த இடத்த கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம மேக்னெட் வந்து ரீட் ஆகும். நம்ம ரெண்டு மேக்னெட் டச் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1ன்னு டேட்டா வரும். அப்போது நம்மளுடைய மைக்ரோகண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து 0 or 1s. அப்போ மேக்னெட் ரீடு சுவிட்சுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் சென்சார் மட்டும்தான், இல்லை 0 or 1s ரெண்டே மட்டும் தான் நீங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அனலாகலாம் அவுட்புட் எடுக்க முடியாது. 0 or 1s மட்டும் தான் என்ன பண்ண முடியும், டிஜிட்டல் அவுட்புட் மட்டும் தான் எடுக்க முடியும். இந்த மேக்னெட் ரீடு சுவிட்ச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எமர்ஜென்சி வெஹிக்கிள், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம், இப்போ வெஹிக்கிள் கான்செப்ட்டில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எமர்ஜென்சி வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம வழிவிடணும் அப்படின்னா இப்போ எமர்ஜென்சி வெஹிக்கிள் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கு வந்து அப்போ சைலன்ஸ் இருக்குது. இப்போ ஆம்புலன்ஸ் அப்படின்னா சைலன்ஸ் இருக்குது. அப்போ அந்த சைலன்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், எமர்ஜென்சி வெஹிக்கிள் அப்படின்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணோம்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், மேக்னெட் ரீடு சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சைலன்ஸ் சவுண்டை கேட்டு நம்ம வந்து சிக்னல் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மேக்னெட் ரீடு சுவிட்சை ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்னெட் ரீடு சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணாங்க. மேக்னெட் ரீடு சுவிட்ச் யூஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி. இப்போ டோர் லாக் ஆகிருக்கா இல்லையா, அப்போ அது வந்து ஒரு மெட்டல் டோராக இருந்துச்சுன்னா நம்ம டோர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா மெட்டல் வந்து டிரெக்டாக இருப்போ மேக்னெட் வந்து இதாகிக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம மேக்னெட் ரீடு சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது இந்த மேக்னெட் ரீடு சுவிட்சுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆஸ் இன்க்ளூட் PIC.h, ஓகே பிக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து MRS அப்படின்னா என்ன, மேக்னெட் ரீடு சுவிட்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். அது வந்து RB நாட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். வாய்டு எல்சிடி கமாண்டு அன்சைன்டு கேர் ஆஃப் A அப்படின்னு போட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து எல்சிடிக்கான கமாண்ட் சென்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன், எல்சிடியில் வந்து நான் வெல்கம் நான் பில் பண்ணுறதுக்காக எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 4-bit எல்சிடி வந்து இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக எல்சிடி இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன், ஓகே எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்ட்ரிங்காக ரிசீவ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணும் 1 by 1 எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வாய்டு மெயினில் நான் வந்து RB நாட்டில் என்ன பண்ணேன், மேக்னெட் ரீடு சுவிட்சுங்கிறத MRS நான் டைப் பண்ணல. அப்போ அதை என்ன பண்ணியிருக்கேன், இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டி போர்ட்டில் எல்லா பின்னுமே இன்ஸ்டால் லோ பண்ணிட்டேன். MRS சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவாக நான் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து ஒயில் லூப்பில் வந்து எல்சிடி கமாண்ட் 0x80 MRS ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க, ரியல் டைம் அந்த MRS பின்னில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து என்ன பண்ணுங்க டேரெக்டாக நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ வந்து நான் கம்பைல் பண்ணேன். கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைலிங் வந்து டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துடும், இல்லை எந்த இஷ்யூ இல்லை. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, சிமுலேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு PIC மைக்ரோகண்ட்ரோலர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே. ஓகே, ப்ரீவியஸ்லி நான் 20x4 எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 16x2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு நீங்கள் கேட்கலாம், ஏன்னா 20x4 எல்சிடி டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்படிங்கிறப்ப யாருமே என்ன பண்ண மாட்டோம், 20x4 எல்சிடி டிஸ்பிளே அவ்வளோ அதுக்கு நம்ம ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு எப்போயாவது வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுமே தவிர எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்ம 20x4 யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 16x2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் 20x4 யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், 3rd row 4th row நான் எழுதுவேன். ஆனால் 16x2 வந்து நீங்கள் அப்படி அதை வியூ பண்ண முடியுமானா பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 16x2 எல்சிடி டிஸ்பிளே வச்சு யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமுலேஷனை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷனை வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து MRS சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A, ஏன்னா மேக்னெட் ரீடு சுவிட்ச் அப்படின்னு நான் போட்டேன்னா என்ன ஆகும், லென்த்தாக போகும். அப்போ டேட்டா ஷிஃப்ட் ஆகி எனக்கு ஃபுல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு என்ன ஆகும், ரொம்ப டைம் ஆகும். ஃபுல் ஒயில் லூப்புக்குள்ளே போகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க MRS சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு மட்டும் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ப்ரீவியஸாக IR சென்சாரு எல்லாம் நம்ம பார்த்தப்போ என்னாச்சு, இன்ஸ்டெல்லாம் வந்து 1 volt இருந்துச்சு. எப்போ சென்சார் டிரெக்ட் ஆகுதோ அப்போ 0 volt வந்துச்சோ அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது, 0 voltனு கன்வெர்ட் ஆகும். அதே சுவிட்சை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா 1 volt. அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. அந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.